ஹலோ ஃப்ரெண்ட், நான் உங்கள் போகா ஒருங்கிணைந்த பண்ணை தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். அதாவது போன மீன்குட்டை பராமரிப்பில் பொத்த குஞ்சு, ஆற்றுப்பொடி, ஜிலேபி அது நம்ம வளர்ப்பு பண்ணைக்குள்ளே குட்டைக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை எப்படி அழிப்பது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதைப்படி பார்த்தோம்னா, இந்த மாதிரி காஞ்ச குட்டையில் சுண்ணாம்பு தேவையான, அதாவது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 4 மூட்டை சுண்ணாம்பு தேவைப்படும். அதோட அம்மனுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நாம் கலந்துக்கிட்டு இந்த படத்தில் காமிச்ச மாதிரி செய்முறைகளை இதில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கொண்டு போய் எல்லா இடத்துலையுமே பரப்பி தூவி விட்டுறணும். அதுதான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி செஞ்சால் காஞ்ச தரையில் இந்த மாதிரி செய்கிறது. ஒருவேளை நம்ம தரை காயில் அந்த அளவுக்குலாம் காய வைக்கிற டைம் இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு வேலை இருக்குது. நம்ம கணுக்கால் அளவு தண்ணி இருக்கிறப்பயே, எனக்கு காய வைக்கிறது டைம் இல்லை, கணுக்கால் அளவே தண்ணி இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு கராட்டே அப்படி உரக்கடையில் போய் கேட்டோம்னா அந்த கராட்டே மருந்து தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு தண்ணி இருக்கிறதுலையே வச்சு நம்ம எல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா அதில் இருக்க மீன்கள் எல்லாம் இறந்துடும். அதாவது நமக்கு தேவையான மீன்லாம் பிடிச்சிட்டு போக பாக்கி இருக்கிற அந்த ஜிலேபி, பொத்த குஞ்சு இந்த மாதிரி மீன்லாம் இருந்துச்சுன்னா, எனக்கு காய வைக்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அதுக்கு கணுக்கால் அளவு தண்ணியை வச்சுக்கிட்டு நாம் கரண்டை மருந்தை வாங்கி ஸ்ப்ரேவில் எல்லா இடத்துலையும் அடிச்சு விட்டால் அப்போயும் அந்த மாதிரி அடிச்சிடலாம். 2 வகையான மெத்தடையும் நான் சொல்லிட்டேன். ஒன்று, காய வைக்க டைம் இருந்தால் காய வச்சு இந்த மாதிரி சுண்ணாம்பு அடிக்கணும். அப்படி காய வைக்க டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கராத்தே மருந்தை கணுக்கால் அளவு பண்ணி வச்சு செஞ்சுக்கலாம். நன்றி.